முதுநிலை நீட் வினாத்தால் வெளியானதாக வரும் தகவல்கள் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இளநிலை நீட் தேர்வு சர்ச்சைக்கு மத்தியில் ஜூன் மாதம் நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் பிஜி லீக்டு மெட்டீரியல்ஸ் என்ற பெயரில் டெலிகிராம் சேனல் ஒன்று செயல்படுவதாகவும் அதில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 70,000 ரூபாய் வரை இந்த வினாத்தாளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முதுநிலை நீட் எழுதும் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இந்நிலையில் முதுநிலை நீட் வினாத்தாள் டெலிகிராமில் வெளியானதாக வரும் தகவல் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தேர்வர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டக்குழு விஞ்ஞானிகள் உட்பட 33 பேருக்கு மத்திய அரசின் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியது. நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது. இந்த நிலையில் சந்திரயான் திட்ட இயக்குநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துவேல் மற்றும் பொறியாளர்கள் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இட்ஸ் a very joyous moment and happiest moment. ஏன்னா சந்திரயான் 3 லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் 23rd ஆகஸ்ட் லேண்ட் ஆயிருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா சவுத் போல்ல லேண்ட் ஆயிருக்கும். டீம் அவார்ட் கிடைச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். டெஃபினட்டா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறதுனால அடுத்தது நாங்க இன்னும் நல்லா பண்ணணும் தான் எவ்ரி டைம் அந்த ஒரு டிசைர் இருக்கு. ஒரு மிஷன் முடிக்கும் போது அந்த மிஷன் சக்சஸ் ஆகும் போது அடுத்த மிஷன் ரொம்ப நல்லா இதோட அதிகமா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எப்பயுமே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கும் போது டெஃபினட்டா it will motivate every one of us to do much better. சந்திரயான் 3 விஞ்ஞானிகள் தவிர மேலும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 32 விஞ்ஞானிகளும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகர் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்கும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியை ஏன் நேரில் ஆஜர்படுத்தவில்லை என புழல் சிறை நிர்வாகத்திடம் தொலைபேசி வாயிலாக நீதிபதி எஸ் அல்லி கேள்வி எழுப்பினார். செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் ஆஜர்படுத்த இயலவில்லை என சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் 12ஆம் தேதியும் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு 14ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டால் நேரிலும் இல்லாவிட்டால் காணொலி மூலமும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்தார். அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2002-2006 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2006 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட 7 பேருக்கு சம்மன் அனுப்பி அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. சொத்து முடக்கத்தை எதிர்த்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், வி. சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதால் வழக்கு ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் அனிதா ராதாகிருஷ்ணன் மனுவை தள்ளுபடி செய்தனர்.